بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் உங்களுக்கு மத்தியிலே இறுதி நாளின் இருள்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றலாம் என்று எண்ணுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை சில வகைகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, அந்த மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளிலே குறை வைப்பது. அல்லாஹ் தொழ வேண்டும் என்று கூறி கட்டளையிட்டு இருக்கின்றான், நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான். இதுபோன்று இறைவனுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் நாம் குறை வைத்து விடுவது, இது ஒரு வகையான ஒரு தவறு. அதுபோன்று நமக்கு நாமே தவறான சில காரியங்களை செய்து கொள்வதன் மூலம் நமக்கு நாமே அநீதி இழைப்பது, இது ஒரு வகையான பாவம். அதுபோன்று நம்மால் பிற மனிதர்கள் பாதிக்கப்படுவது, நாம் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள். இதில் முதல் இரண்டு வகை இருக்கிறதே, இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய இறைவனுடைய கடமைகளிலே குறை வைப்பது. அந்த கடமைகளை அல்லாஹ் நாடினால் அவன் மன்னித்து விடுவான், அல்லாஹ் நாடினால் தண்டிக்கவும் செய்வான். அதுபோன்று இரண்டாவது வகை, நாம நமக்கு நாமே செய்யக்கூடிய பாவங்கள், நமக்கு நாமே செய்யக்கூடிய அநீதிகள், இவற்றையும் அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவான். ஆனால் மூன்றாவது ஒரு வகை இருக்கிறதே, நாம் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகள். அந்த அநீதிகள், அந்த பாவங்கள் நம்முடைய நாவால் இருக்கலாம், நம்முடைய கரத்தால் இருக்கலாம், அதுபோன்று பிற மனிதனுடைய செல்வங்களை சாப்பிடுவதன் மூலம் இருக்கலாம், ஏமாற்றுவதன் மூலம் இருக்கலாம். இவ்வாறு நம் மூலம் பிற மனிதர்கள் பாதிக்கப்படுகின்றார்களே, இந்த பாதிப்பு என்பது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதற்கு நீதி வழங்கத்தான் செய்வான். இறைவன் நாடினால் மன்னித்தல் என்பது அநேகமானோருக்கு இதில் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்-லுதுமு லுதுமாத்தி யௌமில் கியாமா. இந்த ஹதீஸ் புகாரியிலே 2447வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதி என்பது, அநியாயம் என்பது, அதுதான் கியாமத் நாளுடைய இருள்களாகும். கியாமத் நாளுடைய இருள்கள் என்றால் என்ன பொருள்? அந்த அநீதிதான் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க. ஒரு மனிதனை, பெரும்பாலும் ஒரு முஸ்லிம் தௌஹீத்வாதி, அல்லாஹ் இணை வைக்காத ஒருவன், இவனை பெரும்பாலும் நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது இவன் பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதிதான். இவனால் பிற மனிதர்கள் பாதிக்கப்படுவதுதான். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரியிலே 1496வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு என்ன செய்றாங்க? ஆளுநராக அனுப்புறாங்க, ஆட்சியாளராக அனுப்புறாங்க. அப்படி ஆட்சியாளராக அனுப்பும்போது அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சில உபதேசத்தை ரசூலுல்லாஹ் செய்றாங்க. அப்படி உபதேசம் செய்து கொண்டே வரும்போது ஜகாத்தை பற்றி உபதேசம் செய்றாங்க. எப்படி ஜகாத் எடுக்க வேண்டும்? நீங்க ஜகாத் வசூல் பண்ணும்போது ஒரு ஆள் ஆடு மாடு ஒட்டகம் வச்சிருப்பார், அவருக்கு பிடித்த ஒரு ஒட்டகம் அவர் ஸ்பெஷலா வச்சிருப்பார், அவருக்கென்று பிடித்த ஒரு மாடு இருக்கும், அவருக்கென்று பிடித்த ஒரு ஆடு இருக்கலாம். அப்ப அவர்கள் தனக்கென்று பிடித்தமானதாக வைத்திருக்கின்றார்களே, அது போன்ற பொருட்களை ஜகாத்திற்காக கூட நீங்க எடுத்துக்கொள்ளக் கூடாது. நபிகள் சொல்றாங்க, அம்பாலிகும், அவர்கள் தங்களுக்கென்று பிரத்யேகமா வைத்திருக்கின்றார்களே அந்த செல்வங்கள் விஷயத்தில் உன்னை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஒரு பொருளை ஒரு ஆட்சியாளர் ஜகாத்துக்காண்டி எடுக்கிறான்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஜகாத்துக்காண்டி எடுக்கிறான்னு சொன்னா கண்டிப்பாக அதை தனக்காக வைத்துக் கொள்ள மாட்டார், அதை ஏழைகளுக்கு தான் என்ன செய்வார், கண்டிப்பா கொடுப்பார். அப்ப ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை ஒருவன், நீ ஒரு ஆட்டை போய் ஜகாத் வசூலித்து அது நமக்கு கூட கிடையாது, ஏழைகளுக்கு தான் கொடுக்க போறோம். அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அவர் எது ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரோ, தனக்கென்று எதை அவர் பிரத்யேகமாக வைத்திருக்கின்றாரோ அந்த பொருளை நீ எடுத்துக்கொள்ளாதே. ஒரு ஆட்சியாளர் எடுத்தா யாரும் கேட்க முடியாது. அப்படி நீ எடுத்து அவன் பாதிக்கப்பட்டால்
வத்தகி தாவத்தல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீ அஞ்சிக்கொள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த பிரார்த்தனைக்கு மத்தியிலும் அல்லாஹ்விற்கு மத்தியிலும் எந்த விதமான திரையும் கிடையாது. அநீதி இழைக்கப்பட்டவன், ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவன். இந்த மேட்டரிங் செஞ்சு பார்க்கணும். ஒரு ஆட்சியாளர் ஜக்காத்தை எடுத்தா நல்ல காரியத்துக்கு தான் எடுப்பார். அப்ப ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக தான் எடுக்கிறார். ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக எடுக்கின்ற ஜக்காத்துல கூட ஒருவனுக்கு பிரியமான ஒன்றை எடுத்துக்கொண்டால், அதனால் அவன் பாதிக்கப்பட்டால், அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பயந்து கொள். அவன் அல்லாஹ்விடம் கையேந்தினால் அதற்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. எவன் அநீதி இழைத்தானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தே தீரும் என்று நபிகள் சொல்லி காட்டுறான். அப்ப நம்மால் பிற மனிதர்கள் பாதிக்கப்படுவது அது எவ்வளவு கடுமையான பாவம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல உரைகளில் இந்த மனித நேயத்தை, மனித உரிமையை பற்றி நமக்கு பல தடவை பல உரைகளில் பல விதங்களில் நமக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. எந்த அளவிற்கு சஹீஹுல் புகாரியில நாம் 1739வது ஹதீஸா பார்க்கிறோம். ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி ஹஜ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக வட்டு சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக மக்களுக்கு எடுத்துரைத்த உரைதான் அந்த ஹஜ்ஜத்துல் வதா, அந்த கடைசி ஹஜ். அந்த கடைசி ஹஜ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேள்வி பதில் மாதிரி ஒரு உரையை நிகழ்த்துறாங்க. சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, யா அய்யுஹன் நாஸ் ஐயு யௌமின் ஹாதா, மக்களே இது எந்த நாள் கேட்கிறாங்க. ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள் என்று, இது எந்த நாள் என்று கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யௌமுன் ஹராம், இது ஒரு புனிதமிக்க ஒரு நாள் அப்படிங்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க, ஐயு பலதின் ஹாதா, இந்த ஊர் இது எப்படிப்பட்ட ஊர்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, பலதுன் ஹராம், இது புனிதமிக்க ஒரு ஊர். ஃபையு ஷஹரின் ஹாதா, இது எப்படிப்பட்ட ஒரு மாதம் கேட்கிறாங்க. துல்ஹஜ் மாதம் புனிதமிக்க மாதம். அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஷஹருன் ஹராம், இது புனிதமிக்க ஒரு மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாள், அந்த ஊர், அந்த மாதம் மூன்றையும் கேட்டுவிட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராலக்கும் அலைக்கும் ஹராம், உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மானங்களும் உங்களுக்கு புனிதமாகும். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய செல்வம் புனிதம். இவன் காரணமா அவன் செல்வத்திற்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய உயிர் புனிதம். இவன் மூலமா அந்த உயிருக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிமுடைய மானம் புனிதம். இவன் மூலமா அவனுடைய மானத்திற்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது. எந்த மாதிரி கஹுருமத்தி யௌமிக்கும் ஹாதா, இந்த துல்ஹஜ் பிறை 10ஆம் நாளை எப்படி நீங்க புனிதமான நாள், பெருநாள் என்று கொண்டாடுகின்றீர்களோ, இந்த நாளை போன்று புனிதம். ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த மக்கமா நகரத்தை எப்படி புனிதமிக்க நகரம் என்று நினைக்கிறோமோ, அறியாமை காலத்திலும் சரி, சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகும் சரி, மக்கமா நகரத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அங்க போய் புற்களை கிள்ள மாட்டார்கள். அந்த ஊருக்கு போனால் புனிதமிக்க நகரம் என்று அனைவரும் கருதி வந்தார்கள். அப்ப இந்த மக்கமா நகரத்தை நீங்கள் எப்படி புனிதமாக கருதுகின்றீர்களோ, அதுபோன்று ஒரு முஸ்லிமுடைய மானம், உயிர், செல்வம் புனிதமானது. அதுபோன்று ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த துல்ஹஜ் மாதம் எப்படி புனிதமானது என்று கருதுகின்றீர்களோ, அதுபோன்று ஒரு முஸ்லிமுடைய அந்த மானம், பொருள், செல்வம் அது புனிதமானது என்று நபிகள் சொல்லி காட்டுறாங்க. சொல்லிவிட்டு இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ்வை நோக்கி, வானத்தை நோக்கி கையை உயர்த்தி நபிகள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, இறைவா நான் இதை எடுத்து சொல்லிவிட்டேன், இறைவா நான் இதை எடுத்து சொல்லிவிட்டேன், இறைவா நான் இதை எடுத்து சொல்லிவிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை செவியேற்றாலும் அதை நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு முஸ்லிமின் மூலம் இன்னொரு முஸ்லிமுக்கு பாதிப்பு வரக்கூடாது, அது புனிதம் என்பதை நபிகள் சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக சொல்கிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் செவியேற்றாலும் அதை அனைத்து மக்களுக்கு நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள், எடுத்துச் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உயிர், பொருள், மானம்
இவையெல்லாம் புனிதமானது, மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, இந்த மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய அநீதி இருக்கு பாருங்க, இதற்கு மறுமை நாள்ல நம்ம நன்மை தான் பேசும். நாம செஞ்ச எல்லா நன்மையும் அழித்து நாசமாக்கி விடும். எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம தொழுகிறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், தண்ணி குடிக்காம இருக்கிறோம், சாப்பிடாம இருக்கிறோம். இந்த குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா சுபஹ் தொழுகை எவ்வளவு கஷ்டம். அந்த குளிர்ந்த தண்ணீரை ஒழுவு செய்து விட்டு நாம் படக்கூடிய கஷ்டங்களை நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம செஞ்ச நன்மை ஃபுல்லா இன்னொருவனுக்கு போய் சேர்ந்துடும். என்ன செஞ்சா, இந்த மாதிரி அநியாயங்கள் அநீதிகள் நாம செஞ்சோம்னு சொன்னா நம்முடைய நன்மைகள் அனைத்தும் இன்னொருவருக்கு போய் சேர்ந்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, கஃபா பிஹஸ்பி இம்ரஇம் மின ஷர்ரி, ஒரு மனிதனுக்கு நரகத்தில் போய் சேர்றதுக்கு போதுமான பாவமாகும். நீங்க நரகத்தில் போய் சேரணும்னு சொன்னா ரொம்ப பெரிய பெரிய பாவம் செய்ய வேண்டியதில்லை. இந்த பாவத்தை செய்தால் போதும். அகல் முஸ்லிம், தன்னுடைய சகோதர முஸ்லிமை அவன் இழிவுபடுத்தினால் போதும். ஒரு சகோதர முஸ்லிமை ஒரு முஸ்லிம் இழிவுபடுத்தினால் நரகத்துக்கு போறது நீங்க ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பாவம்லாம் செய்ய வேண்டியதில்லை. நரகத்துக்கு போறது என்ன பாவம் செஞ்சா போதும், ஒரு சகோதர முஸ்லிமை இழிவுபடுத்தினால் போதும், அவன் நரகத்திற்கு செல்வதற்கு அது போதுமான தீமையாகும். குல்லுல் முஸ்லிமி அதல் முஸ்லிமி ஹராம், ஒரு முஸ்லிமுக்கு மற்றொரு முஸ்லிமின் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, அவனுடைய உயிர், அவனுடைய செல்வம், அவனுடைய மானம் புனிதமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே 4650வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு தடவை சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க, நாங்க நபிகள் நாயகத்திட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நாங்க பயப்படுவோம். யாராவது கிராமவாசி வந்து விட மாட்டாரா, அந்த கிராமவாசி ஒரு கேள்வியை கேட்டு விட மாட்டாரா என்றெல்லாம் நாங்கள் எண்ணிக்கொண்டிருப்போம். அப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஒரு கிராமவாசி வர்றாரு. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு செயலை சொல்லி இதை செஞ்சா பாவமான்னு கேட்கிறாங்க. இன்னொரு செயலை சொல்லி இது செஞ்சா பாவமா, அப்படி செஞ்சா பாவமா, இப்படி செஞ்சா பாவமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்கிறாங்க கிராமவாசி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டுமொத்த மக்கள் சொல்றாங்க, ஐயுஹன் நாஸ் இன்னல்லாஹ கத் வலா அன்குமுல் ஹரஜ், மக்களே, அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான். அதை பாவமா அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். இல்லா இம்ரான் இக்தரல மின் அர்லி அஹீஹி மின் இர்லி அஹீஹி, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய மானத்திற்கு கேடு விளைவிக்கின்றானோ அதை தவிர ஃபஸாக்கல்லதி ஹரஜுன் வ ஹலகுன், அதுதான் அது பாவம், அதுதான் நாசம், அவனை அழிக்கக்கூடிய நபிகள் நான் சொல்றாங்க. நாம எந்த பாவத்தை செய்தாலும் ஷிர்க்குக்கு மன்னிப்பே கிடையாது, தனியா நீக்கிட்டு தான் பார்க்கணும். ரசூலுல்லாஹ் முஸ்லிம்கள் தான் சொல்றாங்க. அப்போ ஒரு முஸ்லிம் ஷிர்க் வைக்க மாட்டான். அப்போ ஒரு முஸ்லிமாக ஒரு ஏகத்துவவாதியா வந்த பிறகு அவன் என்ன பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், எவனுடைய மானத்திற்கு இவன் மூலம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அதுதான் அவனுக்கு நாசம், அதுதான் பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி இப்னு ஹிப்பானிலே 486வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நம்மால் ஒரு முஸ்லிமுடைய மானத்திற்கு பாதிப்பு வருவது மறுமையில் நம்ம நாசமாக்கணும். அதுபோன்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, திருமிதியில் 1955வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, யா மஅஷர மன் அஸ்லம பிலிசானிஹி, வெறும் வாய் வழியாக மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன மக்களே, வலம் யுஃப்லில் ஈமானு இலா கல்பிஹி, அவருடைய உள்ளத்தின் பக்கம் உண்மையான இறை நம்பிக்கை இல்லாமல் வாயில் மட்டும் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய மக்களே, லா தூதுல் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களுக்கு நோவினை செய்யாதீர்கள். ஒருத்த வாயில மட்டும் இஸ்லாத்தை சொல்லி இருக்கிறான், உள்ளத்தில் இல்லைன்றதுக்கு என்ன அடையாளம்? பிற முஸ்லிம்களுக்கு என்ன செய்வான்? நோவினை செய்வான். அது நபிகள் நாயகம் சொல்றாங்க, வாயில் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் உண்மையான இறை நம்பிக்கை சென்றடையவில்லையே, அப்படிப்பட்ட மக்களே, லா தூதுல் முஸ்லிமீன், நீங்கள் முஸ்லிம்களுக்கு நோவினை செய்யாதீர்கள். வலா துஅய்யிரூஹும், அவர்களை நீங்கள் குறை சொல்லாதீர்கள். வலா தத்தபிஉ அவ்ராத்திஹிம், அவருடைய ரகசியமான விஷயங்களை, மறைமுகமான விஷயங்களை துருவி துருவி ஆராயாதீர்கள். ஃபஇன்னஹு மன் தத்தபஅ அவ்ரத அஹில் முஸ்லிம், எவன் ஒருவன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய
மறைவான விஷயங்களை தேடி திரிகின்றானோ, ஏதாவது குறை வந்துடாதா, என்ன பண்றாரு என்று சகோதரனுடைய மறைவான விஷயங்களை தேடி தேடி துருவி துருவி தேடிக் கொண்டிருக்கிறாரோ அவரை அல்லாஹ் என்ன செய்வான், தத்தப்பஹுல்லாஹு அவுரத்தஹு, அவனுடைய மறைவான விஷயங்களை அல்லாஹ் தேடுவான். நீங்க ஒருவனுடைய மறைவான விஷயத்தை தேடி அவனுடைய மானத்துக்கு அவனுக்கு ஒரு கேவலத்தை உண்டு பண்ண வேண்டும், அவனுடைய மானத்திற்கு இழுக்கு உண்டாக்க வேண்டும் என்று ஒருவன் எண்ணி அடுத்தவனுடைய மறைவான விஷயங்களை அந்தரங்கங்களை தேடினால் அல்லாஹ் அவனுடைய அந்தரங்கங்களை தேடுவான். அல்லாஹ் அப்படி வமன் தத்தப்பஹுல்லாஹு அவுரத்தஹு, எவனுடைய அந்தரங்கங்களை அல்லாஹ் தேட ஆரம்பித்து விட்டானோ யஃப்லஹு வலவ் ஃபீ ஜௌஃபி ரஹலிஹி, அவன் தன்னுடைய வீட்டின் மைய பகுதியில் இருந்தாலும் சரி அல்லாஹ் அவனை இழிவுபடுத்துவான். அல்லாஹ் தேட ஆரம்பிச்சா வச்சுக்கிடுங்க, நம்ம மற்ற சகோதரனுடைய அந்தரங்களை தேடி அதை எடுத்து அதை பரப்பி அவனை கேவலப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் நம்முடைய அந்தரங்களை தேட ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு போட்டி வர முடியுமா? அல்லாஹ் தேட ஆரம்பித்தால் என்னவாகும், நம்ம 4 கதவையும் மூடிக்கொண்டு நம்முடைய வீட்டுல மைய பகுதியில் இருந்தாலும் சரி அல்லாஹ் நம்ம மானத்தை நடுத்தர கொண்டு வந்துருவான், கேமரா வச்சு எடுத்துருவாங்க. அல்லாஹ் சில நிறைய பேர் அப்படி இழிவுபட்டுருக்காங்க இல்லையா? நம்ம வீட்டில் இருக்க இன்டர்நெட் மூலமா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78272487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 0442215226. வெளியே செஞ்சிடும் போய்விடும். இது இன்றைக்கு நடக்க முடியாத விஷயம் கிடையாது. அப்ப நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருவன் பிற சகோதரனுடைய மானத்திற்கு கேடு விளைவிக்க நினைத்தால் அவனுக்கு அல்லாஹ் கேடு விளைவிப்பான் என்று நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மட்டும் இழிவு கிடையாது. நம் மூலம் நாம் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினால் இந்த உலகத்தில் மட்டும் இழிவு கிடையாது, மறுமையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, நாம செய்யக்கூடிய ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மறுமையில் நன்மை தான் பேசும். அங்க எந்த ஷஃபாத்தும் கிடையாது. யார் எது காசை கொடுத்து தப்பிக்க முடியாது, பணத்தை கொடுத்து தப்பிக்க முடியாது, ஒரு இடத்தை கொடுத்து தப்பிக்க முடியாது. நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல 4678வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. நபிகள் நான் கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, நாம் எல்லாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். தத்ரூன மல் முஃப்லிஸ், என்னுடைய தோழர்களே, ஒன்றும் இல்லாதவன் ஏழை என்றால் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க.
அப்ப நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம்? காசு பணம் இல்லாதவன் தான் ஏழை. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல் முஃப்லிசு ஃபீனா மன் லா திர்ஹம லஹு வலா மத்தா. அல்லாஹ்வின் தூதரே, யாருக்கு திர்ஹம் இல்லையோ, தங்க காசு வெள்ளி காசு இல்லையோ, யாருக்கு வசதி வாய்ப்புகள் இல்லையோ, அவனா ஏழைங்கிறாங்க. அப்ப நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய சமுதாயத்தை யார் ஏழை தெரியுமா? இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி யதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின். மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவன் நிறைய தொழுது, நிறைய நோன்பு வச்சு, நிறைய ஜக்காத்து வாரி வாரி கொடுத்து மலை போன்ற நன்மையோடு வருவான். அதே நேரத்தில் என்ன செஞ்சிருப்பான்? இவனால் அநீதி இழைக்கப்பட்ட மக்கள் ஜாஸ்தி. பிற மக்களுக்கு இவன் செஞ்சிருப்பான், பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பான். எப்படி பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பான்? கதை சத்தமகாதா, ஒருவனை இவன் திட்டி இருப்பான். கதபகாதா, ஒருவனை அவதூறு பேசியிருப்பான். சபக தமகாதா, ஒருவனுடைய உயிரை இவன் மாய்த்திருப்பான். லரபகாதா, ஒருவனை அடித்திருப்பான். இவன் தொழுதே நிறைய இருக்கும், நோன்பு வச்சே நிறைய இருக்கும், ஜக்காத்து கொடுத்தே நிறைய இருக்கும். இவ்வளவு செய்திருந்தாலும் இவன் மற்றவங்களுக்கு ஏற்படுத்திய அந்த அநியாயம் இருக்கு, அநீதி இருக்கு பாருங்க, அதுவும் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாஹ்வுக்கு முறையிடுவான். மலமா நன்மை எல்லாம் என்ன அடிச்சானா நம்ம நன்மை எடுத்து அல்லாஹ் அவங்க கணக்கில் போட்டுருவான். யாரெல்லாம் என்ன திட்டுனா நம்ம நன்மை எடுத்து அல்லாஹ் அவங்க கணக்கில் போட்டுருவான். யாரெல்லாம் எங்கட வட்டி வாங்கினா இவன் இந்த பாவி, நம்ம நன்மை அந்த வட்டிக்கிற நன்மை மலை மாதிரி இருந்தா பாதி மலை போய் சேர்ந்துடும். வட்டி அவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி அவதூறு பேசி விட்டான், மீறி பாதி மலை போய் சேர்ந்துடும். அவதூறுக்கு இந்த மாதிரி செல்வத்தை பறிக்கிறதுக்குமே எல்லா நன்மை என்ன செஞ்சிடும், போய் சேர்ந்து விடும். அப்ப இந்த மாதிரி சேர்ந்த பிறகு இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய இருப்பாங்க. இவன் நன்மை இவனால் பாதிக்கப்பட்டவன் கொடுத்தாகும். அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்களுக்கு கொடுக்கிறது இவன் நன்மை இருக்காது, அவர்களுடைய தீமையை அள்ளி இவனுடைய கணக்கில் அல்லாஹ் சேர்த்து விடுவான். அங்க அதான் பேசும். அதான் அல்லாஹ் நீதி தவற மாட்டான், அநியாயம் செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மை அள்ளி இவன் கணக்கில் சேர்த்தால் இவனுடைய தீமை எடை மலை போன்று ஆகிவிடும். இறுதியாக இவன் நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுவான். அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி இவன் நரகத்தில் கிடக்கணும். அப்ப நாம எண்ணி பார்க்கணும், இந்த உலகத்தில் நாம முஸ்லீமாக பிறந்து விட்டோம், எவ்வளவோ நன்மை செய்யறோம். நாம ரொம்ப ஈஸியா சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் இந்த மறுமை நாளில் எது இருள்களாக வந்து நிற்குமோ அந்த அநீதிகள் நம்மால் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது, அவனுடைய மானத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, அவனுடைய செல்வத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதில் நாம் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். இந்த எச்சரிக்கை விஷயத்துல நம்ம சில விஷயங்கள் நம்முடைய மனதை ரொம்ப பாதிக்குது. என்ன விஷயங்கள்? எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வாரி வாரி வழங்கக்கூடிய சகோதரர்கள், கரெக்டா தொழக்கூடிய சகோதரர்கள், நல்ல அகலாக்கா உள்ள சகோதரர்கள் வியாபாரம் பண்றாங்க. வியாபாரம் பண்ணும்போது என்ன செய்யறாங்க? கொடுக்கல் வாங்கல வட்டி பிசினஸ் இருக்கு, அவங்ககிட்ட லோன் போட்டு வியாபாரம் பண்றாங்க, வட்டி கொடுக்கல் வாங்கல் வந்துருது. அப்ப இந்த மறுமை நாள் நம்ம எங்க கொண்டு போய் தள்ளணும் என்பதை சிந்திக்காத மக்களா இருப்பதை பார்க்கிறோம். எத்தனை வியாபாரிகள் நல்ல அவங்கள்ட்ட பழகணும்னு சொன்னா ரொம்ப நல்ல மக்களா இருப்பாங்க, வாரி வாரி வழங்குறவங்களா இருப்பாங்க. பார்த்தா 10 இடத்துல லோன் போட்டு வச்சிருப்பாங்க. என்ன இந்த பாவம் நம்ம நரகத்துல கொண்டு போய் தள்ளுவங்க சிந்தனை இருக்க மாட்டேங்குது. அது போன்று நல்ல மக்களா இருக்கிறாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க, அதிகமா நம்மிடம் பிறரை பற்றி புறம் பேசக்கூடிய தன்மை, நம்முடைய நன்மைகளை அளிக்கக்கூடிய பண்பாடுகள் நம்மிடம் நிறைந்திருப்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தை சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பா நம்மள்ட்ட என்ன செய்யும், இருக்கும். அப்ப முதலாவதாக நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய அநீதிகள்ல ஃபர்ஸ்ட் நாம எதை எடுக்கிறோம்? நம்முடைய நாவினால் பிறருக்கு செய்யக்கூடிய அநீதிகள். நம்ம நாவினால புறம் பேசுறோம், அவதூறு பேசுறோம், அது போன்று பொய் பேசுகின்றோம், கோல் சொல்லுகின்றோம், இப்படி எத்தனையோ பாவங்களை சொல்றோம். இந்த பாவங்கள், இந்த காரியங்கள் மறுமையில் நம்மளை பயங்கரமான நரகம். நபிகள் நான் சொல்லக்கூடிய அந்த வாசகங்களை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நாம் இது போன்ற பாவங்களை செய்தால் எவ்வளவு தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், ஜக்காத்து கொடுத்தாலும், எவ்வளவு ஜிஹாது பண்ணாலும் சரி என்ன செய்ய முடியாது, நரகத்தில் தப்பிக்க முடியாது. நாம நன்மை உள்ள அதுக்கே போய் சேர்ந்து விடும். அவ்வளவு பயங்கரமான குற்றங்கள் நம்மிடம் நிறைந்து காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாக்க பாதுகாக்கிற விஷயத்தை எச்சரிக்கை பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த ஹதீஸ்கள் சொன்னாலே 10 நாட்கள் தேவைப்படும். அந்த அளவுக்கு நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும் என்று நபிகள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவு சொல்றாங்க? புகாரில 6474வது செய்தியாக வருகிறது. ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நபிகள் நான் சொல்றாங்க,
மை யலுமனு லி மா பைன லிஹையைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அலுமனு லஹுல் ஜன்னah. எவன் ஒருவன் தன்னுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தானத்தையும் தன்னுடைய 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள நாவையும் பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டானோ அவனுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்டேன். நபிகள் சொல்றாங்க, நம்மளுடைய நாவை பாதுகாத்தா நமக்கு சொர்க்கம் தான். ஏனென்றால் இந்த நாவினால் வரக்கூடிய டேஞ்சர் அவ்வளவு கடுமையான டேஞ்சர். அப்ப நபிகள் சொல்றாங்க, நீங்க நாக்கை பாதுகாத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டேன் அப்படின்னு நபிகள் சொல்றாங்க. அது போன்று திருமிதியில 1927 செய்தியாக வருகிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, சஹாபாக்களுக்காக அல்லாஹ்வின் தூதரே அன் அக்ஸரிமா யுதுஹிலின் நாஸல் ஜன்னah, மக்களை அதிகம் சொர்க்கத்தில் எது கொண்டு போய் நுழைக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக், ஒரு மனிதர்களை அதிகம் சொர்க்கத்தில் எது கொண்டு போய் சேர்க்கனா அல்லாஹ்வுடைய இறையச்சம், அல்லாஹ்க்கு பயந்து வாழ்ந்தா அது நம்ம சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நிறைய பேர் சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம், அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் முடிச்சிருங்க. அந்த இறையச்சம் என்ன செய்யும், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது போன்று ஹுஸ்னுல் குலுக், நல்ல குணம் இருக்கு பாருங்க, நல்ல குணம் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்குங்கிறாங்க. அது சஹாபா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே சுயிலன் அக்ஸரிமா யுதுஹிலின் நாஸன் நார், மக்களை எது நரகத்துல அதிகமா கொண்டு போய் சேர்க்குன்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் ஃபமு வல் ஃபர்ஜ், அவனுடைய வாயும் அவனுடைய மர்மஸ்தானமும் தான் அவனை அதிகமா நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவினுடைய அந்த டேஞ்சரை சொல்லி காட்டுறாங்க. அது போன்று புகாரி 6478 செய்தியா வருது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் அவன் ஒரு வார்த்தையை பேசுறான், நாம சில வார்த்தைகளை பேசுறோம், மின் ருதுவானில்லா, அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய வார்த்தை. அப்ப லா யுல்கா லஹா பாலன், அந்த வார்த்தையினுடைய வைத்தியம் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கும், நமக்கு தெரியாது. ஒரு ஆள் ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு வர்றாரு, பொறுமையா இருங்க, அல்லாஹ் அவங்களை உதவி செய்வான் அப்படி நம்ம சொல்றோம் வச்சுக்கிடுங்க, அந்த வார்த்தையுடைய வெயிட் நமக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன செய்வான், அந்த வார்த்தைக்காக யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத்தின், அவனுடைய அந்தஸ்துகள் சொர்க்கத்தில் ரொம்ப உச்சத்துக்கு அல்லாஹ் கொண்டு போயிடுவான். அதே நேரத்தில் வ இன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுவான். ஒரு ஆள் வருவார், அவர் காஃபிர் அப்படின்ட்டு போயிடுவோம், இவர் முனாஃபிக் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். இந்த காஃபிர் முனாஃபிக் யார், இந்த ஃபத்வா யாரு கொடுக்கணும், நமக்கு தெளிவா தெரிஞ்சா, நிறைய சட்டங்கள் இருக்கு, தெளிவா தெரிஞ்சா சொல்லலாம். முனாஃபிக் நாம சொல்லவே முடியாது, முனாஃபிக் என்பது உள்ள சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த வார்த்தையை நாம சொல்லிடுவோமா, இது அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய வார்த்தையாக இருக்கும், யாராவது புண்படுற மாதிரி வார்த்தை என்ன செஞ்சிருவோம், நாம பேசிடுவோம். லா யுல்கி லஹா பாலன், அதற்கு அவன் ஒரு பொருட்டா நினைக்க மாட்டான். ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கணும், எத்தனையோ வார்த்தை நாம பேசுறோம், நமக்கு அது பொருட்டாவே இருக்காது. அவன் அதை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டான். யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம், அதன் காரணமாக, அந்த வார்த்தையின் காரணமாக அவன் நரகத்திலே போய் விழுந்து விடுவான். எப்படிப்பட்ட நரகம், மா பைனல் மஷ்ரிக் அபஅத மிம்மா பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தொலைவு இருக்குதோ அந்த அளவுக்கு நரகத்துக்குள்ள போய் என்ன செய்வான், கிடப்பான்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான். அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபா கேட்கிறான், இந்த செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ் மா அஹ்வஃபு, நீங்க எதை ரொம்ப பயப்படுறீங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மா அஹ்வஃபு மா தகாஃப் அலை, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய விஷயத்தில் நீங்க எதை ரொம்ப பயப்படுறீங்க ஒரு சாஹிபி கேட்கிறார், சுஃபியான் இப்னு அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்ப கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபஅஹதபி லிசான் நஃப்ஸி, தன் நாக்க பிடிச்சு ரசூல பதிலான்னு சொல்லல, நாக்க அப்படி பிடிக்கிறாங்க, தன்னுடைய நாக்க பிடிச்சு ஹாதா, இதைத்தாம ரொம்ப பயப்படுறேன், நீ எல்லாரும் நீங்க முஸ்லீம் கரெக்டா இருப்போம், எதுல சரிக்கிடுவோம், இந்த நாக்கு விஷயம் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, சரிக்கு விடுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அது போன்று இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபூ சயீத் அல் குத்ரி அவங்க அறிவிக்கிறாங்க, திருமதியில் 2331 செய்தி, இதா அஸ்பஹ இப்னு ஆதம், ஒரு மனிதன் நாம் எல்லாரும் காலை நேரத்தை அடையும் போது ஃபஇன்னல் அலா குல்லுஹா துகஃபிரு லிசான், நம்முடைய எல்லா உறுப்புகளும் நாக்க பார்த்து என்ன செய்ய எச்சரிக்கை பண்ணு, ஒழுங்கா இருந்துக்க, நம்ம கை சொல்லு நாக்க பார்த்து, நமக்கு தெரியாது மறுமை நாள் நமக்கு எதிராக கை பேசும் பாருங்க, அதே மாதிரி ஒவ்வொரு நாள் என்ன செய்யுது, நம்முடைய கை நாவை பார்த்து சொல்லு, நாவை எல்லாமே நிந்திக்குது. எப்படி நிந்திக்குது, இத்தகில்லாஹ ஃபீனா, எங்களுடைய விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்துக்க, கை சொல்லும், நம்முடைய கால் சொல்லும், நம்முடைய முகம் சொல்லும், நம்முடைய தோல் சொல்லும், ஃபஇன்னமா நஹ்னு பிக்க, நாங்க எல்லாரும் உன்னை வச்சு தாம்பா இருக்கிறோம், ஃபைதா இஸ்தகம்த இஸ்தகம்னா, நீ சரியாக இருந்தால் நாங்கள் சரியாக இருப்போம், ஃபைதா இயவஜஜ்த இயவஜஜ்னா,
நீ கோணி விட்டால் நாங்களும் கோணிடுவோம். நீ அவனை பத்தியா புறம் பேசுவ, யாருக்கு நரகத்துல போய் கிடக்கும்? என் கை நரகத்துல போய் சாகும். நம்ம யாரை பத்தியா கோல் பேசுவோம்? நாக்கு தான் பேசும். நாக்கு பேசும் யாருக்கு தண்டனை? கால் நரகத்துல போய் என்ன செய்யும்? கிடக்கும். அப்ப எல்லா உறுப்புகளும் நாக்கை பார்த்து என்ன செய்கிறது? எச்சரிக்கை செய்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை பார்க்கணும். அதுபோன்று திருமதியில் முஆஸ் இப்னு ஜபல் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய உபதேசம், எல்லா உபதேசம் பண்ணிக்கிட்டே வராங்க. ஷிர்க் வைக்க கூடாது, தொழணும், நோன்பு வைக்கணும், தஹஜ்ஜத் தொழணும், நிறைய உபதேசம் சொல்லிக் கொண்டே வந்துட்டு கடைசி நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, அலா உக்பிருக பி மலாக்கி தாலிக குல்லிஹி முஆதே, இவை அனைத்தையும் அழித்து நாசமாக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி தரட்டுமா? எல்லாம் அந்த ஹதீஸ் ஃபர்ஸ்ட் பெரிய ஹதீஸ் சொன்னா பல மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிரும். பல உபதேசங்கள் ரசூலா செய்து விட்டு நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, அலா உக்பிருக பி மலாக்கி தாலிக குல்லி, இவை அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒன்றை சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப முஆஸ் சொல்ற, பலாயா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சொல்லுங்க, என்ன நம்ம நன்மை நிறைய செய்யறோம், செஞ்சு அழிக்காம இருக்கணுமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, குஃப அலைக்க ஹாதா, நாக்க பிடிச்சு இதை நீ பாதுகாத்துக்கப்பாங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, யா நபி அல்லாஹ் வ இன்னா முஆஹதுன பிமா நதகல்லமு பிஹி, அல்லாஹ்வின் தூதரே நாம் பேசுவதற்கு அல்லாம அல்லாஹ் தண்டிப்பான். ஒருத்தனை கத்தி எடுத்து குத்துனா அல்லாஹ் என்ன செய்யலாம்? தண்டிக்கலாம். ஒருத்தனை செல்வத்தை புடுங்கினா அல்லாஹ் தண்டிக்கலாம். பேசுறதுக்கு இல்லாம அல்லாஹ் தண்டிக்கலாம்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, சக்கலத்துக்கு உம்முகையா முஆத், முஆதே உன்னுடைய தாய் உனக்கு பாரமாகட்டும். இந்த அரபில யதார்த்தமா சொல்லக்கூடிய வார்த்தை. சில ஊர்ல என்ன செய்வாங்க, இந்த மேல பாளையத்துல போனா வானா தருவான், பேசுமே ஐ தருவான், அட வானா தருவான்னு சொல்லுவான், பைத்தியக்காரன் அப்படின்னு பாருங்க, கேலி போல. அது மாதிரி அரபில நிறைய வார்த்தைகள் இருக்கு. உன்னுடைய மூக்கு மண்ணாகட்டும், உன் கை மண்ணாகட்டும், உன் தாய் உனக்கு பாலமாகட்டும். யதார்த்தமா ஒருவரை சொல்லும் போது திட்டுற மாதிரி உள்ள வார்த்தை, திட்டக்கூடிய வார்த்தை கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, சக்கிலத்துக்கு உம்முகையா முஆத், முஆதே உன்னுடைய தாய் உனக்கு பாலமாகட்டும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, வஹல் யகுப்பு நாஸ ஃபின்னாரி அலா உஜூஹிஹிம், மக்களை முகம் குப்புற நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவது எது தெரியுமா? மன இல்லா ஹசாயிது அல்சினத்தியம், நாவுகள் செய்யக்கூடிய அறுவடை. நம்ம நாவு அறுவடை பண்ற பாருங்க, அறுவடை சேமிக்கிறது. எப்படி நல்ல நல்ல விதைச்சு அதை அறுவடை பண்ணி நல்ல வீட்டுக்கு கொண்டு போறோமோ, அது நம்ம நாக்கு என்ன செய்து தீமைகளை அறுவடை செய்கிற நாவுகள் செய்யக்கூடிய அறுவடைகளின் காரணமாகத்தான் அவங்க நரகத்தில் போய் விடுறாங்க என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது சொல்றாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு முஸ்லிம் என்றாலே அவனுடைய நாவினாலும் அவனுடைய கரத்தினாலும் பிற முஸ்லிம்களுக்கு எந்த தீங்கு வரக்கூடாது. எவனுடைய நாவினால் கரத்தினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பை பெறுகிறார்களோ அவன்தான் முஸ்லிம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு போதிக்கிறாங்க. அப்ப இந்த நாவினால் செய்யக்கூடிய பாவங்கள்ல மிக பயங்கரமான ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வரக்கூடிய பாவம் ஷிர்க் அல்லாம பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வரக்கூடிய பாவம் அவதூறு பேசுறது. இந்த அவதூறு இருக்கு பாருங்க, அதுலயும் ஒருவனுடைய மானம் விஷயத்துல, ஒரு பெண்ணுடைய விஷயத்துல நாம சொல்லக்கூடிய அவதூறு என்பது நம்மை பயங்கரமா நரகத்துல கொண்டு போய் தள்ளிடும். எவ்வளவு நன்மை செஞ்சாலும் பத்தாது, அந்த அவதூறுக்கு ஈடாக என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அவ்வளவு கடுமையான குற்றம் அவதூறு என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. புகாரில 2767வது செய்தியா வருது. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. 7 பாவம் நம்மகிட்ட வந்து வச்சுக்கிடுங்க, நம்ம நாசமா போயிடும். இதுல ஒரு சில பாவத்தை தவிர எல்லாமே பிற மனுஷங்க செய்யக்கூடிய பாவம் தான். அப்ப சஹாபா கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே வமா ஹுன்ன, அது என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப நபி அஷ்ஷிர்க், இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, இதை விட்டோமா அதுக்கு அடுத்து உள்ளதான் பாருங்க பிற மனுஷன் செய்யக்கூடிய பாவம். இரண்டாவது சிஹிர், சூனியம் வைப்பது. சூனியம் என்று சொன்னால் பிற மனுஷனை இதை வச்சு நான் உன்னை ஏமாத்துறேன், விளக்கும் பின்னாடி. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ எம்.ஐ. சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி.
தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சூனியம் வைப்பது, வகத்லு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் கொலை செய்யக்கூடாது என்று புனிதமாக்கிய உயிர்களை கொலை செய்வது. எப்ப கொலை பண்ணலாம்? ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஒருத்தன் இன்னொரு கொலை பண்ணா என்ன செய்யலாம்? உயிரை எடுக்கலாம். இஸ்லாம் கொலை பண்ணுவதற்கு சில தகுதிகள் இருக்கு. அந்த மாதிரி முறை இல்லாமல் ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது, இது அடுத்தவன் செய்யக்கூடிய ஒரு பாவம். வக்லு ரிபா, வட்டி வாங்கி சாப்பிடுவது, இது அடுத்தவனுக்கு செய்யக்கூடிய ஒரு அநீதி. அது போன்று வக்லு மாலில் யத்தீம், அனாதையுடைய செல்வத்தை சாப்பிடுவது, இதுவும் அடுத்தவங்க செய்யக்கூடிய அநியாயம். அது போன்று தவல்லா யௌம ஸஹஃப், போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது, இது அந்த லிஸ்ட்ல வராது. கதுஃபுல் முஹ்ஸனாத்தில் மூமினாத்தில் காஃபிலாத், ஏழாவது சொல்லி காட்டுறாங்க. கற்பொழுக்கமுடைய அபலையான பெண்கள் மீது அவதூறு சொல்வது நபியா சொல்லி காட்டுறாங்க. இந்த அபலை பெண்கள் மீது அவதூறு சொல்றதுக்கு பாருங்க, இது நம்மளை அழிச்சு ஒழிக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பாவம். என்ன நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க? போதனை பண்றாங்க. இந்த செய்தி புகாரில 2767வது செய்தியா பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம். சர்வ சாதாரணமா என்ன செஞ்சிடறோம்? எல்லாருமே நம்ம பல நேரங்கள்ல ஏதாவது ஒரு பெண்ணை பத்தி என்ன செஞ்சிடறோம்? அவதூறு பேசி விடுகின்றோம். நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு பாருங்க. நபிகள் நாயகம் காலத்துல ஒரு பெண்ணு அவ ஆடை உடுக்கிற முறையை பார்த்தா அவ கண்டிப்பா விபச்சாரியா தான் இருக்கணும். அவ ஆடை உடுக்கிற முறை, அவ நடமாடக்கூடிய மெத்தேடு, அவங்க வீட்டுக்கு போய் வரக்கூடிய ஆண்கள், இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இப்னு மாஜாஹ் 2549வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. லவ் குந்து ராஜிமன் அகதன் பி கைரி பையினத்தின், ஆதாரம் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு கல்லறை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நானே செய்திருப்பேன். ரஜம்து ஃபுலானா, இந்த பெண்ணை நான் செஞ்சு கல்லறை கொண்டிருப்பேன். அந்த நடைமுறையை பார்க்கும்போது எல்லா விபச்சாரி எப்படி இருப்போ அப்படித்தான் இருக்குது. அப்ப ஆதாரமே இல்லாம ஒரு பொம்பளையை கல்லடிச்சு கொல்லலான்னு சொன்னா இந்த பொம்பளை என்ன செஞ்சிருப்பேன்? கல்லால் எறிந்து கொண்டு இருப்பேன், அவளுக்குரிய மரண தண்டனை நிறைவேற்றி இருப்பேன். ஏன்னு சொன்னா பக்கத்தில் நகரம் என்றார் ரீபா, அவளிடம் சந்தேகத்திற்குரிய எல்லாமும் தொடர்ந்து இருக்கு அவள்கிட்ட. அவ என்ன செய்யறா? ஃபி மின்திக்குஹா, அவங்க இடுப்பு கட்சி அணிவாங்க நபிகள் நாயக காலத்துல. அந்த இடுப்பு கட்சி அணிந்திருக்கிற மெத்தேட பார்க்கும்போது அது போன்ற அது வயல்லாம் தெரியும் போல் இருக்கு. ஹையத்திகா, அவருடைய தோற்றம், ஒமை எதுகுல அலைகா, அவ வீட்டுக்கு யாரெல்லாம் போயிட்டு வர்றாங்க, இதையெல்லாம் பார்க்கும்போது ஆதாரம் இல்லாம ஒரு பொம்பளை கல்லால் அடிச்சு கொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவளை நான் கொண்டிருப்பேன். ஆனா விபச்சாரம் பண்ணாது என்ன இல்ல, ஆதாரம் இல்ல, செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்குது? சந்தேகப்படுற மாதிரியே இருக்கு. அவர் தோற்றம், வீட்டுக்கு போய் வரக்கூடிய ஆட்கள், அப்ப இந்த மாதிரி சந்தேகமா இருக்குது, ஆதாரம் இல்ல. அப்ப இஸ்லாம் எதை பார்க்குது பாருங்க, ஆதாரம் இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது? கண்ணால பார்க்கணும். ஒரு பெண் மேல விபச்சார குற்றம் சுமத்தினால் 4 பேர் செய்யணும், கண்ணால பார்க்கணும். அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாம் ஆதாரம் இல்லாமல் யார் மீதும் அவதூறை பரப்பிவிடக் கூடாது என்பதில் இஸ்லாம் மிக எச்சரிக்கையாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அபூ தாவூதுல 4733வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இன்ன மின் அர்பர் ரிபா, ரொம்ப மோசமான வட்டி எதுன்னு சொன்னான். காசு கொடுத்து வாங்கணும் பாருங்க, இது வட்டி. வட்டினா அடுத்தவன பாதிப்பு உண்டாக்குறது தானே. செல்வத்தை புடுங்குற, செல்வத்தை பதிக்கிறது தான் வட்டி. பயங்கரமான வட்டி நம்ம சொல்லுவோம். நபிகள் நான் சொல்றாங்க, அதை விட பயங்கரமான வட்டி இருக்கு. செல்வத்தை பறிப்பது, ஒருவனுக்கு மோசடி செய்வது, அதை விட ஒருவனை செய்யக்கூடிய அநியாயம் என்ன தெரியுமா? இஸ்திதாலத ஃபி இர்தில் முஸ்லிம் பிகைரி ஹக்கி, நியாயமின்றி ஒரு முஸ்லிமுடைய மானத்தின் விஷயத்திலே நீட்டி பேசிக்கொண்டே போவது. நபிகள் சொல்லுவாங்க, வட்டியில நீ காசை புடுங்கி மோசடி பண்றிய, அதை விட மோசமான வட்டி எதுவென்று சொன்னால் ஒரு முஸ்லிமுடைய மானம் விஷயத்திலே பேச்சை நீடிச்சுக்கிட்டே போறது. அவன் தப்பன விட்டுறணும், அதை உள்ள போய் பார்த்து ஆய்வு பண்ணி அப்படி இப்படின்னு செய்யக்கூடாது, பேசிக்கொண்டே செல்லக்கூடாது என்று நபிகள் சொல்றான். அது போன்று புகாரி 4008வது செய்தியா வருகிற நபிகள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு இந்த கலியலக்கும் கீழ வக்கால, அவன் சொன்னா இவன் சொன்னான் பேசுறது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெறுத்து இருக்கின்றான். நாம அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு முஸ்லிமாக இருந்தால் ஆதாரம் இல்லாம செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, நம்பகமான வட்டாரங்களில் தகவல் தெரிகிறது, இப்படி அன்றைக்கு இப்படி என்ன செய்யக்கூடாது. இப்படி பேசினால் இந்த உலகத்தில் பேசிட்டு போகலாம், நாளைக்கு நமக்கு தான் நஷ்டம். நாளைக்கு எங்க போய் கிடப்போம்? நரகத்தில் போய் கிடப்போம். எந்த அளவுக்கு இஸ்லாம் அவதூறு என்றால் என்ன?
அவதூறு நபிகள் நாயகம் சொன்னது அல்லாஹ் சொல்லி காட்டும் குர்ஆன்ல சூரத்து நிசாவுல 112வது வசனத்துல வமை யக்ஸிப் ஹதீஅத்தன் அவ் இஸ்மன் சும்ம யர்மி பிஹா பரிஅன், ஒருவன் அவனாகவே ஒரு பாவத்தை செய்கின்றான், அவன் செய்கின்றான், அது ஒரு தவறை செய்கின்றான், ஒரு தவறை செய்துவிட்டு சும்ம யர்மி பிஹா பரிஅன், அந்த தவறை ஒரு நிரபராதியின் மீது தவறை அவன் சுமத்துகின்றான், தப்பே செய்ய மாட்டான், அவன் மேல என்ன செய்யறது அந்த தப்பை சுமத்துகின்றான். இப்படி சுமத்தினால் ஃபகத் யுஹ்தமல புஹ்தானோ வ இஸ்மம் முபீனா, அவன் ஒரு மிகப்பெரிய அவதூறையும் தெளிவான பாவத்தையும் அவன் சம்பாதித்துக் கொண்டான், சுமத்தி விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று சூரத்துல் அஹ்ஸாப் 58வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான் வல்லதீன யூதூனல் முஃமினீன வல் முஃமினாத், எவர்கள் ஈமான் கொண்ட ஆண்களையும் ஈமான் கொண்ட பெண்களையும் பிகைரி மக்தஸபு, அவர்கள் செய்யாத ஒன்றுக்காக நோவினை செய்றாங்களோ, அவன் தப்பே செஞ்சிருக்க மாட்டான், இவர் இப்படி செஞ்சாரு என்று இந்த மானவ விஷயத்துல விபச்சார விஷயத்துல யார் நோவினை பண்றாங்களோ ஃபகத் யஹ்தமலு புஹ்தான வ இஸ்மம் முபீனா, அவர்கள் மிகப்பெரிய அவதூறையும் தெளிவான ஒரு பாவத்தையும் அவர்கள் சுமத்தி விட்டார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த அவதூறு என்பது செய்யாத ஒண்ணு ஆதாரம் இல்லாம ஒரு ஆள் மேல் சுமத்துறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவுறதுக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி பழக்கம் இருந்தது. அவங்களால என்ன செய்வாங்க, உட்கார்ந்து இட்டு கட்டி மக்கள் மேல பரப்பி விடுவாங்க. இது அல்லாஹ் வந்து எச்சரிக்கை பண்றான். சூரத்து மும்தஹினால வந்து 12வது வசனம், இந்த ஹிஜ்ரத் பண்ணி சஹாபி பெண்கள் வரும்போது சஹாபி ஆண்கள்ட்ட இந்த பையத் ரசூலுல்லாஹ் உறுதிமொழி வாங்கினாங்க, பெண்கள்ட்ட அந்த உறுதிமொழி ரசூலுல்லாஹ் வாங்கினாங்க. என்ன உறுதிமொழி? யா அய்யுஹ நபியு இதா ஜாஅக்கல் மூமினாத்து யுபாயிஉனக, நபியே மூமினான பெண்கள் பையத் செய்வதற்காக உம்மிடம் வந்தால் நீங்க எப்படி பையத் வாங்க வேண்டும்? அலா அல்லாஹ் யுஷ்ரிகன பில்லாஹி ஷைஆ, அவர்கள் அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது, இது அல்லாஹ் செய்யக்கூடிய விஷயம். வலா யஸ்ரிக்ன, அவர்கள் திருடக்கூடாது, திருடுதல் என்பது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு பாதிப்பு. வலா யஸ்னீன, அவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, இது தனக்கு தான் செய்யக்கூடிய தவறு. வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, தங்களுடைய குழந்தைகளை அவர்கள் கொல்லக்கூடாது, இது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய பாதிப்பு. வலா யதீன பி புஹ்தானின் யஃப்தரீனஹு பைன ஐதீஹின்ன வ அர்ஜுலிஹின்ன, அவர்களாகவே இட்டுக்கட்டி அடுத்தவர்கள் மீது சுமத்துவார்களே, அப்படிப்பட்ட ஒரு அவதூறை அவர் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் செய்கின்றான். பெண்கள் ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது அவங்கள்ட்ட ரசூலா விட்டு அல்லாஹ் பையத் வாங்க சொல்றான், உறுதிமொழி வாங்க சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை தழுவும் போது வாங்கிய உறுதிமொழிகளில் அவதூறு பரப்பக்கூடாத உறுதிமொழி. அப்ப எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த பாவத்துக்கு என்ன தண்டனை? ஒரு ஆள் வந்து அவதூறு பரப்பிட்டார் மான விஷயத்துல, மற்ற விஷயம் அவதூறு பரப்புறாரு, அதெல்லாம் தண்டனை கிடையாது. ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணு வந்து விபச்சாரம் பண்ணாங்க, நான் இப்படி பார்த்தேன்னு அவதூறு பரப்புறாங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் அவதூறு பரப்பினால் அவங்களுக்கு என்ன தண்டனை அல்லாஹ் சொல்லி காட்டுங்கன்னா சூரத்து நூர்ல 4வது வசனம், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி, எவர்கள் நல்ல கற்பொழுக்கமுடைய பெண்களை அவதூறு சொல்லி சும்மலம் யௌதூபி அர்பஅதி ஷுஹதா, 4 சாட்சிகளை அவர்கள் கொண்டு வரவில்லையோ ஃபஜ்ரிதூஹும் சமானீன ஜல்தா, அவர்களை நீங்கள் 80 கசையடிகள் அடியுங்கள். வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா, அவங்களுடைய சாட்சியை வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உலாயிகவுமுல் ஃபாசிகுன், இவர்கள் தான் பாவிகள் என்று அல்லாஹ் செய்கின்றான் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டும் அல்லாஹ் சொல்லல, சூரத்து நூல் அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து நூல்ல 23வது வசனத்துல இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் மூமினாத், அபலையான ஒன்றும் அறியாத மூமினான பெண்கள் மீது எவர்கள் அவதூறு சொல்கிறார்களோ யுஇனு ஃபித் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலும் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள், மறுமையிலும் அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். வலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை பண்றான். அப்ப எவ்வளவு பெரிய பாவம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதாரம் இல்லாமல் செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிம் பேசக்கூடாது. நபியான காலத்துல பார்க்கணும். ஹிலால் இப்னு உமையான் ஒரு நபி தோழர். இந்த ஹிலால், இந்த செய்தி வந்து புகாரில 4747வது செய்தியா வருது. இந்த ஹிலால் இப்னு உமையாங்கிற நபி தோழர் வந்து தன்னுடைய ஒரு தடவை வீட்டுக்கு வர்றாரு. இவர் வந்து சில மாதங்களாக தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்ளவே இல்லை. உடலுறவு கொள்ளாம இருக்கிறாங்க. மனைவி என்ன செஞ்சாங்க, குழந்தை உண்டாயிடுறாங்க. அப்ப இவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு ஒரு தடவை வந்து பார்க்கும்போது ஷரீக் இப்னு சம்ஹா என்கின்ற ஒரு மனிதர், நபிகள் காலத்தில் முஸ்லிமான ஒரு மனிதர், அவர் வந்து மனைவிக்கு மேல என்ன செய்யறாரு, உடலுறவு கொண்ட நிலையில் அந்த காட்சியை பார்க்கிறார். அப்ப இவருக்கு வந்து ஆதங்கம் தாங்க முடியாம என்ன செய்ய ரசூலாட்ட வர்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி வந்து இந்த ஷரீக் என்கின்ற ஒரு மனிதரோடு என்ன செய்யறாங்க, உடலுறவு கொள்ளக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க.
அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க அல் பையினா, நீ ஆதாரத்தை கொண்டு வா, அவ ஹத்துன் ஃபீல் ஆகிருக்கு, இல்லன்னா உன் முதுகு பிஞ்சிருங்கிறான். 80 அடி ஆதாரத்தை கொண்டு வரணும், இல்லை என்றால் உன் முதுகுது அடிதாங்கிறாங்க. அப்ப இருக்க யார சூழல்லா இதாரா அகதுனா அலா இம்ராத்திஹி ரஜுலன், தன்னுடைய மனைவியின் மேல இன்னொரு மனிதனை பார்த்தால் யாரும் ஆதாரத்தை தேடிக்கிட்டு போவாங்களா கேட்கலாம். என்னுடைய மனைவி, நான் கெட்ட மனைவி, ஒருத்தன் என்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்றான், இதுக்கு எழுத்தமிசு பையனா ஆதாரத்தை போய் தேடி இழுத்து கொண்டு வருவானா, 4 பேர் வந்து பாருங்க நல்லா சொல்லுவானா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபிகள் நான் சொல்றாங்க அல் பையினா ஹத்துன் ஃபில் அஹ்ரி, ஆதாரத்தை கொண்டு போய் முதுகுல என்ன செய்யும், அடி விழும், தண்டனை நிறைவேற்றப்படுங்கிறாங்க. இவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை அடக்க முடியாம சொல்றாரு, வல்லதி பாஸக பில் ஹக், உங்களை தூதராக அனுப்பிய அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், இன்னில சாதிக்கும், நான் உண்மையை தான் சொல்றேன். வலஃபல யன்ஸிலன்னல்லாஹு மா யுப்ரிஉல் அஹ்ரி மினல் ஹத்தி, என்னுடைய முதுகை தண்டனையிலிருந்து காப்பாற்றக்கூடியதை அல்லாஹ் இறக்கி வைப்பான் அப்படின்னு சொல்றார். எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு கணவன் வந்து மனைவியோட அந்நிய ஆணை பார்த்தா கூட நபிகள் ஆதாரம் கொண்டு வரணுங்கிறாங்க. இவர் வந்து சொல்லிட்டு அவதூறு சொல்லிட்டாரு, நீ ஆதாரம் கொண்டு வராட்டா உனக்கு அடி விழுன்னு. அப்ப இவர் என்ன பண்றாரு, வந்து ரொம்ப வருத்தத்தில் போற, மனைவியோட பார்த்தா யார் ஆதாரம் கொண்டு வருவா என்று என்ன செய்யறாரு, ஒரு ஆதங்கத்தோடு போகும்போது அந்த நேரத்தில் ஜிப்ரீல் இறங்குறாரு. அந்த வசனத்தை இறங்கி சொல்றாரு, வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், மற்ற பெண்கள் மேல அவதூறு சொன்னோம்னா அதுக்கு வந்து என்ன செய்யணும், 4 சாட்சியை கொண்டு வரணும், கொண்டு வர 80 கசேடி. மனைவி மேல இந்த மாதிரி ஒரு பழியை சுமத்தினால், ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அதற்கு என்ன சட்டம் அல்லாஹ் சொல்றான். கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில ஒரு கணவன் மனைவி மேல என்ன செய்யறாரு, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அப்படி குற்றச்சாட்டை வச்சா என்ன சட்டம், அல்லாஹ் சூரத்து நூர்ல 6வது வசனம் 10வது வசனம் வரைக்கும், வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், எவர்கள் தங்களுடைய மனைவிமார்கள் மீது அவதூறு சொல்லி இந்த மாதிரி அவதூறு குற்றச்சாட்டை வைத்து, வலம் யகுல்லஹும் ஷுஹதாஉ இல்லா அன்ஃபுஸஹும், அவங்களை தவிர வேறு சாட்சி அவர்களுக்கு இல்லையோ, அவங்க என்ன செய்யணும், ஃபஷஹாதத்து அஹதியும் அர்பவு ஷஹாதாத்தின் பில்லாஹி இன்னஹு லமின ஸாதிகீன். லியான் சாப அழைப்பு பிரமாணம், சாப அழைப்பு பிரமாணத்தை மனைவியை கொண்டு வந்து வச்சு கணவன் இருப்பார், நான் உண்மையாளன், நான் உண்மையாளன், நான் உண்மையாளன், நான் உண்மைன்னு செய்யணும். கணவர் வந்து 4 தடவை சொல்லணும். 5வது தடவை சொல்பவர் ஹாமிசத்து அன்ன லஅனத்துல்லாஹி அலைஹி இன் கான மினல் காதிபீன். அந்த கணவர் 5வது தடவை சொல்வாரு, நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என்ன செய்யட்டும், என் மேல உண்டாகட்டும். இந்த மனைவி என்ன செய்வா, எதிரவு அணுகல் அதாப், தன்னை விட்டும் அந்த தண்டனை அவள் நீக்குவாள். எப்படி நீக்குவாள், அன் தஷ்ஹத அர்பா ஷஹாதாத்தின் பில்லாஹி இன்னஹு லமினல் காதிபின், என்னுடைய கணவர் சொல்வது, என்னுடைய கணவர் பொய்யன், என்னுடைய கணவர் பொய்யர், என்னுடைய கணவர் பொய்யர், அப்படி வேணும் செய்வார். 4 தடவை சொல்லுவார். 5வது தடவை சொல்லணும், வல் ஹாமிசத்து அன்ன கலபல்லாஹி அலைஹா இன் கான மினஸ் ஸாதிகீன், அவள் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும் என்று வேணும் செய்யணும். 5வது தடவை சொல்ல வேண்டும். வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய கருணையும் இல்லை என்று சொன்னால் நீங்க என்ன நரகத்துக்கு போயிடுவீங்க. வன்னல்லாஹ் தவ்வாபுன் ஹக்கீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கிறான் என்ற வசனம் இறங்கு. இந்த வசனம் இறங்கணும்னா நபிகள் என்ன செய்றாங்க, அந்த ஹிலால் இப்னு உமையா அவர்களையும் அவங்களுடைய மனைவியையும் கொண்டு வர்றாங்க. மனைவியை கொண்டு வந்து இவர் சொல்றார், நான் வந்து உண்மையாளன், 4 தடவை சொல்லி நான் பொய்யனாக இருந்தால் இனிமேல் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அந்த மனைவி சொல்றான், அவர் சொல்வது பொய், அவர் சொல்வது போய் 4 தடவை சொல்லிட்டு 5வது தடவை சொல்ல போகும்போது சஹாபாக்கள் நிப்பாட்டி சொல்றாங்க, இன்னஹா மூஜிபா, இந்த மாதிரி சொல்லாத, கண்டிப்பா நடந்துருங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா பின்வாங்குற மாதிரி போறாங்க. பின்வாங்குற மாதிரி போயிட்டு அவங்க சொல்றாங்க, லா அஃப்லஹு கௌமி சாயிதல் யௌம், வரக்கூடிய காலங்கள்ல என்னுடைய சமுதாயத்தை நான் இழிவு தேடி கொடுத்துட மாட்டேன், ஒத்துக்கிட்டா என்ன ஆயிரும், என் குலம் என் குடும்பத்தை எல்லாம் கேவலமா பேசுவாங்க, என் சமுதாயத்தை கழிவு வரணுமா, நான் தப்பு, நான் என்னுடைய கணவர் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய, என்னுடைய கணவர் உண்மையாளராக இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும்ங்கறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அபிசுருஹா, இந்த பொம்பளை தடுமாறா இல்லையா, உண்மை பேசணும் செய்ய தடுமாற வேண்டிய அவசியம் தகான் பேசிடலாம். அப்ப நபிகள் நாயகம் வஹி மூலமா சொல்றாங்க, அபிசுருஹா, அந்த பெண்ணை பாருங்கள், ஃபைன் ஜாத் பிஹி அக்குஹல் ஐனின், கண்கள் கருத்த, சாபிகள் அலியத்தைன், தன்னுடைய பித்தட்டுகள் பெருத்த, அது போன்று கால்கள் கடுமையான ஒரு பெண், ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுத்தால் அந்த குழந்தை ஷரீக்கு என்பவருக்கு பிறந்ததுதான் அப்படிங்கிறான். அந்த மாதிரி அந்த பெண், அந்த அம்மா குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்ன மாதிரியே கண்கள் கருப்பா இருக்குது,
அது மாதிரி அவனுடைய பித்தட்டுகள் ரொம்ப பெருசா இருக்குது, அவனுடைய காதல் கருப்பா இருக்குது. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, மாமலாமின் கிதாபில்லா, அல்லாஹ் மட்டும் இந்த சாபாலைப்பு பிரமாணம் என்கிற சட்டத்தை இறக்கி வைக்கவில்லை என்று சொன்னால் லகானலி வலஹா ஷவுனுன், அவளுக்கு செய்யபடி நான் செஞ்சிருப்பேன், அல்லாஹ் அடிச்சு என்ன செஞ்சிருப்பேன், அவங்க தண்டனை நிறைவேற்றி இருப்பேன். சட்டம் வந்த பிறகு செய்யக்கூடாது, தண்டனை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவதூறு விஷயத்தை எவ்வளவு கண்டிப்பாக நடந்திருக்கிறார் என்று சிந்திக்கணும். ஒரு மனிதர் தன்னுடைய மனைவி மேல அவதூறு பரப்பும் போது கூட ஆதாரத்தை கொண்டு வர நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த அவதூறு என்பது அவ்வளவு கடுமையான ஒரு பாவம், கடுமையான ஒரு குற்றம். இன்றைய நம்ம நடைமுறை வாழ்க்கையில நம்ம மக்கள்கிட்ட அந்த மாதிரி தௌஹீத் மக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயம் நம்ம அதிகமா இருக்கு. நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய மருமை வாழ்வு என்ன செய்ய, எவனோ ஒருவன் செய்கிறான் என்பதற்காக நாமும் அந்த பாவத்தில் விழுந்து நம்ம மருமை வாழ்வை நாம் நாசமாக்கி கொள்ளக்கூடாது. நம்ம நாவினால் செய்யக்கூடிய தவறுகள், அடுத்த செல்வத்துக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், அது என்னென்ன விஷயங்கள் நபி என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன சொல்லி இருக்கிறார் என்பதை வரக்கூடிய நாட்களில் நாம் செய்வோம், விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல். ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு. 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்